எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? அங்க நடக்கிறது எதுவுமே நமக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். கீர்த்தி, இங்க பாருமா, அங்க உன்னை எப்படி நடத்துறாங்க, நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். ஆனா ஒண்ணு, உனக்கு என்னைக்கும் இந்த வீட்ல இடம் இருக்கு. நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் போலாம். உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோங்கிறத மட்டும் மறந்துடாத. கீர்த்தி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு வரமாட்டேன்னு சொன்னன்னு எங்களுக்கு தெரியும். அங்க நடக்கிறத நீ சொல்லனா என்ன, மாமா சொல்லிட்டாரு. எதையும் நினைச்சு நீ கவலைப்படாத, சரியா? உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் எல்லாம் சொல்றதா இருந்தா அத பவிக் தான் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். சும்மா ராதே, அவ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்ல. அதெல்லாம் மனசுலயே வச்சுக்காம எனக்காக யோசிச்சிருக்கீங்கல்ல. சாரி அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன பேசுற நீ? உன்னை எனக்கு தெரியாதா கீர்த்தி? நீ தைரியமா சந்தோஷமா இருந்தாலே போதும். என்னைக்குனாலும் எந்த சூழ்நிலையிலயும் உனக்காக நாங்க எல்லாரும் உன் கூடவே இருப்போம். மனசு மட்டும் உடஞ்சு உட்காந்துராத, எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. சரி, டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சீதா, கேசரி பண்ணிருக்கியா? சீதா கேசரி பிரமாதமா பண்ணுவா. நான் கேசரி பண்ணதா உங்ககிட்ட யாரு சொன்னா? இந்த மூக்க சாதாரணமா நினைச்சிடாத. நான் போய் சொன்னாலும் சொல்லுவேன், இந்த மூக்கு போய் சொல்லாது. சரி வாங்க. அச்சச்சோ, உட்காரு என் செல்ல குட்டி. இந்தா உன் மருமகளை மடியில வச்சுக்கோ. ஓ ஓ ஓ ஓ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணி. நான் படிக்கணும்னு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சொல்ல போனா என்னை விட நான் படிக்கணுங்கிறதுல நீங்க தான் நிறைய முயற்சி எடுத்திருக்கீங்க. நீங்க எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்கன்னு மாமாவும் என்கிட்ட சொன்னாரு. உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ கீர்த்தி, இதெல்லாம் நான் யாரும் ஒருத்திக்காக பண்ணல. நீ யாரு எனக்கு? நீ என் கூட பிறந்தவ மாதிரி தானே. என் தங்கச்சினா நான் செய்ய மாட்டேனா? உன் மேல எனக்கு ஒரே ஒரு கோவம் தான் கீர்த்தி. கோவன் கூட சொல்ல முடியாது, வருத்தம் தான். மனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாரு, அது ஒண்ணுதான். அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா அவங்க வேற எப்படி நடந்துப்பாங்க? எங்களுக்கு இதுலலாம் பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை. நாங்க எதிர்பார்த்ததுதான். உனக்கு வேணா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் ஷாக்கிங்கா இருக்கலாம். உண்மைதான், நான் அவங்கள நல்லவங்கன்னு நம்பிட்டேன். அப்படி இல்லைன்னு தெரியறப்போ எனக்கு என் மேலதான் கோபம் வருத்தம்லாம் வருது. சங்கவி வேற வீட்டுக்கு வந்திருந்தா அண்ணி. ஆதி அண்ணாவை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, என்னால அண்ணன்கிட்ட இதை கேட்க முடியாது. அவன் சங்கவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானா என்ன? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, முதல்ல நானும் அப்படி நடந்தா நல்லா இருக்கும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அது நடக்கவே கூடாதுன்னு தோணுது. எனக்கு தெரியல கீர்த்தி. ஏன் இப்படி சொல்றீங்க அண்ணி? இல்ல, சத்தியமா தெரியல. அத பத்தி எனக்கு எதுவும் சொல்ல கூட தெரியல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க என்ன பாருங்க அண்ணி. என்ன நடந்துச்சுனாலும் நீங்க நம்ம வீட்டை விட்டு போக கூடாது. நான் உங்களை போக விடவும் மாட்டேன்.